ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, PHP வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, வேம்ப்புங்கிற ஒரு சர்வர் வந்து ஏற்ற சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி நீங்களே வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் PHP ஃபைல் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு சில டைம் யாருக்கும் தெரியாது, சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப பேசிக்கானதான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் காலேஜிலோ இல்லாட்டி தனியாக நீங்கள் ஒரு PHP கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து இந்த வேம்ப் இல்லாட்டி ஜாம்ப்புங்கிற சர்வர் வந்து இது பண்ண சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு PHP ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த சர்வர் வந்து தேவை. ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு PHPனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். PHP அப்படிங்கிறது ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ராசஸர் அப்படிங்கிறது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஓப்பன் சோர்ஸ். நீங்கள் வந்து டேரெக்டாக க்ரோமில் டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சர்வரே வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்களோட விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி 64 பிட் இல்லாட்டி 32 பிட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்களுக்கு வேம்ப் சர்வர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஃபஸ்ட்டு இந்த வேம்ப் அப்படின்னு ரொம்ப ஈஸி தான். இதில் இந்த வேம்ப்ன்றது பார்த்தீங்களா, ஸோ இதில் W அப்படிங்கிறது விண்டோஸு, ஸோ A அப்படிங்கிறது அப்பாச்சி, PHP அப்படிங்கிறது உங்களுக்கு P, ஸோ Mங்கிறது இந்த MySQL, அதாவது வேம்ப்புங்கிறத அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கீழே டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 500 MBக்கு வந்து டவுன்லோட் ஆகும். சப்போஸ் உங்கள் காலேஜில் ஏற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு எப்படி இதாகும்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அதை ஏற்றனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் உங்களோட ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் வேம்ப் சர்வர்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு அது வந்து டேரெக்டாக இப்படி தான் கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸுமே தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் ஆனால் நல்லா நோட் பண்ணீங்க அப்படின்னா, கீழே இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் ஒரு டாட் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் டாட் இருந்தோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. இந்த ரெட் கலர் வந்து க்ரீன் கலராக மாறினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெப்சைட் ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த க்ரீன் கலரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பேட்ச் செட் பண்ணணும். பேட்ச் செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களோட மை கம்ப்யூட்டர் இல்லாட்டி மை PC அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு C கோலனில் தான் நீங்கள் வந்து வேம்ப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த C கோலனுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்க அப்படின்னா அதில் வேம்ப்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறையா இருக்கும். ஸோ அதில் www அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதுக்குள்ளே வந்தோடனே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு PHP அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோல்டர் வந்து புதுசாக கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா PHP அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி PHPங்கிற ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதனால பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, கீழே நீங்கள் வந்து ஆன் பண்ணியிருக்க இந்த வேம்ப் சர்வர் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, லெஃப்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது ஒன்றுமே இல்லை, இது ஒரு ப்ரௌசர் மாதிரி உள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போனோன்னே லோட் ஆகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இவர் ப்ராஜெக்ட்ஸில் நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் அதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பேர் காட்டும் PHPங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா PHP அப்படிங்கிற பேர் காட்டும். ஸோ இந்த PHPக்குள்ளே போனீங்க அப்படின்னா இப்போ ஒன்றுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். PHP ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நோட் பேட் இருந்தாலே போதும். ஸோ நீங்கள் நோட் பேடுக்குள்ளே போய் ஒரு PHP ப்ரோக்ராமை வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ PHP பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நான் பேசிக்ஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போதைக்கு சும்மா வந்து ரன் பண்ணுறது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படினாலும் பண்ணலாம். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணுறேன். இது ஒரு சிம்பிள் நம்மளுக்கு உள்ள PHP ப்ரோக்ராம் தான். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம எதில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த சேவில் இருக்கிற ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. PHP அப்படிங்கிற ஃபைலை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து சேவ் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஆல் ஃபைல்ஸ்னு மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, சாம்பிள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. sample.php அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபைலை ரன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரணும். எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து printf அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி யுவர் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது காட்டும். ஸோ இது வந்து உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, PHPயில் நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து ரன் பண்ணணும். .sample.php அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நந்து அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்கமிங் கேமில் உங்களுக்கு PHPயோட உங்களோட ப்ராக்டிக்கலில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் உங்களுக்கு வேறு தனியாகவும் நாங்கள் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.